மாமா, ஐ லவ் யூ மாமா. நல்லா இருக்கீங்களா? மறந்துட்டீங்களா என்னைய? ஐயோ, ஐ லவ் யூ மாமா. இப்படி மறந்துட்டீங்களே மாமா. சேனல் நல்லா போய்கிட்டு இருக்குதா மாமா? சொன்னாங்க மாமா, கொஞ்சம் கொஞ்சம் தான் போகுதுன்னு சொன்னாங்க. அதுதான் கேட்ட வீடியோ போடலாமான்ட்டு. நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலையா? என்னங்க மாமா பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் நீங்கள் பெரிய என்ன சொல்கிறது, உலகத்துக்கே பெரிய மகான்னு சொல்லிக்கிட்டாங்க மாமா. அதனால தான் மாமா பயந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறக்கூட பயந்துட்டேன் மாமா. நல்லா இருக்கீங்களா மாமா? வீடியோலாம் நல்லா போடுங்க, லைவ் போடுங்க. போட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு சீக்கிரம் ஆயிடலாம் மாமா. நாங்கள்லாம் தண்ணி ஒத்தியடி பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பைபாஸ்லேயே போகிறீங்க. என்ன பண்ணுற, பைபாஸில் போங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன இவ்வளோண்டு கல் இருந்தால் போதும், பைபாஸில் தூக்கி வாரி போட்டுரும். அந்த போகக்கூடாது மாமா அப்படிலாம். ஆமாம், இனிமேல் நல்ல முறையாக பார்த்து நல்லா போய்க்கோங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி போனதுன்னு கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் மாமா. உங்களுக்காக ஏங்கி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாமா. என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால கமெண்ட் போடுறதுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன படிக்கலைங்களே மாமா. 2வது ஆனால் படிச்சிருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும் மாமா? உண்மை அதுதான் மாமா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா போல வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு எங்கெங்கேயோ அல்ல பொண்ணு இன்னும் கற்பழிச்சிக்கிட்டு இருக்காங்களாம்மா, கற்பழிக்கிறாங்களா? ஐயோ, அது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு இது பண்ணல. எனக்கு அது வேறு தெரியல மாமா. கட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல மாமா. ஆமாம் மாமா, என்ன பண்ணுறது? நீங்கள் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நாங்கள் வத்தியாடி பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பைபாஸில் போகிறேன்னு சொன்னாங்க. பைபாஸில் போய் பாடையில் போயிடாதீங்க. யாராக இருந்தாலும் பைபாஸில் ஸ்லோவாக போங்க. கொஞ்சம் சின்ன கல் இருந்தாலும் தடிக்கூட்டு தூக்கி டமார்னு ஓட்டுரும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. குஞ்சாமணி கூட மிச்சமாகாது. அப்படியெல்லாம் அக்கு வேறே ஆண் வேறே கண்டுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க மாமா. ஆமாம், கொஞ்சம் கண்டுட்டு போயிருந்தம்மா. நீங்கள் இந்த மாதிரி அப்படி பண்ணக்கூடாது நீங்கள், சரியா? எதுக்கு மாமா அப்படி கோவப்பட்டு அப்படி ஃபோன் பண்ணி லைனில் வச்சுக்கிட்டு பேசுனீங்க? அப்படிலாம் பேசாதீங்க மாமா. என்ன பண்ணுறது, யூடியூப்னாலே பல இதெல்லாம் குவியுது. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னென்ன சொல்லட்டு ஒன்றுமே சொல்ல முடியல மாமா. இனிமேலாவது நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்துக்கிறீங்களா? சரி மாமா, எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் பிஸியாக வருதா? பிஸியாக வந்தால் என்ன பண்ணுற, 4 ஃபோன் கூட்டி இருக்குது. அந்த ஃபோனை கூட்டிகிட்டு கொஞ்சம் அதை இதையும் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஏதாவது கத்துற அலும்பு பண்ணுங்கள், அதை போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒன்றுக்கு முக்கெல்லாம் சாப்பிடுவேன். என்னது பண்ணுறது மாமா, ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் நீங்களாவது சொல்லி கொடுங்கப்பாம்மா. ஞாபகத்துக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொடுங்க மாமா. தெரிய மாட்டேங்குது, எப்படி என்ன பண்ணுறதே தெரியல. எனக்கு வேறு 18 முடிஞ்சு 19 நடந்துருக்குது. ஒன்றும் ஒருத்தருமே இல்லை, நான் தனியாக கிடக்குறேன். ஆமாம்மாம்மா, சொன்னாலும் இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஏதோ குறுக்குவாக்கில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் கூட விட மாட்டேங்கிறாங்க மாமா. என்னதான் பண்ணிட்டு மாமா மாமா மக்கு மாமா மக்கு மாமா அதை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் 2 பேர் எங்கிட்ட பேசுனீங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனால் இப்படித்தான் வருமா அப்படின்னு நினச்சிட்டு நானும். என்னங்க பண்ணுறது, நல்லதுக்கு போனால் கெட்டது தாங்க வைக்கிது. நான் வேறு வாட்ச் ஹவர்ஸ் காசு கொடுத்து வாங்குறேன்னாம்மா. எத்தனை யாருக்கெல்லாம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் கொண்டாங்க எங்கிட்ட, என்னுடைய அட்ரஸ் வச்சு கொடுங்க, நான் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு லம்பா. ஒரே நாளில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரே நாள் 2வது நாள்லாம் மானிட்டேஷன் வாங்கிடணும். அந்த மாதிரி பண்ணணுமுங்க. என்னது கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆச்சு. 4-5 மாதம் ஆச்சு. நான் நைட்டும் பகல் தூக்கத்தை கொடுத்துட்டு போட்டணுமாம்மா. என்ன பண்ணுறது, போடலின்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போட்டால் தானே கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் ஹவர் சேரும். அப்படி பண்ணினேன். ஆனால் இப்போலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றிக்கிட்டு கிடக்குது எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் போக மாட்டேங்கிறாங்க. அது உலகம் ஃபுல்லாக புழுவாக புழுத்துருச்சு. யூடியூப்புங்கிறது ஒரு வீட்டுக்கு 4-5 புழுவாக புழுத்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி போயிடுச்சாம்மா. கொஞ்சம் பார்த்து சூதானமாக பண்ணுறவங்க. வியூவர்ஸ் போகல அப்படின்னு போட்டு மொபைல் தூக்கி போட்டுறாதீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாட்ச் ஹவர்ஸ் வாங்க முடியும். சத்தியமாக வாட்ச் ஹவர்ஸ் இப்போலாம் வாங்குறதுலாம் முடியவே முடியாது. உங்களை வறுத்து எடுத்து தான் உட்காந்து தான் வாங்க வைக்கும். அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் 2 பேர் பைபாஸில் போய்கிட்டு இருக்கீங்களா? பார்த்து போங்க. எப்படி இருந்தாலும் ரோடு பார்த்தா அப்படியே கணக்கு மின்னும், வெயில்ல தாரில் சூடு அப்படியே கறக்கறதுக்காக மின்னும். கல்லு இருக்குதானே, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. பயங்கரமாக போனீங்கன்னா பாடையில் போயிடுவீங்க. பைபாஸில் போனால் பாடையில் தான் போக முடியும். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி ஓட்டி போங்க சில பேர், சரிங்களா? அப்புறம் இந்த சில குழந்தைகளெல்லாம் தப்பாக பண்ணிடுறாங்களாம்மா. அதெல்லாம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்க மாமா. ஏமாம்மா எல்லாம் பண்ணி போட்டு ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார்றாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க பொண்டாட்டிலாம் இருக்காங்க. அந்த குழந்தைய பொண்டாட்டி என்னங்க பாவம் பண்ணிச்சு? இவனுக்கு துருத்தி எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த குழந்தைய என்ன பண்ணுமாம்மா? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன தான் சொல்லி என்ன சமாளிக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியலமாம்மா. ஆமாங்க, கொஞ்ச நாள் நீங்களாவது பார்த்து சொல்லி கொஞ்சம் எல்லாம் கடும் தண்டனை கொடுங்க. கடும் தண்டனை கொடுத்து எல்லாம் கேட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்து கொஞ்சம் கேட்டு
ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் அவங்களே பண்ணணும்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்தாத்தே அப்படி தூக்க முடியும் மேலே. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் எல்லோரும் குரல் கொடுங்க. இனி கடும் சட்டத்தை போட்டு அவங்களுக்கு தண்டனை அதிகரிக்கணும். குஞ்சாமணி கட் பண்ணிடணும். அப்போ தான் கம்முன்னு இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மாமா ப்ளீஸ்.